நான் வந்து விஜயண்ணா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். 500 கோடி 600 கோடி பிசினஸ். எனக்கு தெரிஞ்சு என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லலாமா? சொல்லலாம் விடுங்க. 39 வயசு. என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 75 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல உள்ள ஆர்வத்துல MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம், நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் MGR. இந்த வயசுல நான் புரட்சி தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து இந்த 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்குன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல. அப்படி ஒரு நடிகன், அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு, சினிமாவும் பார்த்தாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு. அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை, இது உண்மை. எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் MGR அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு 4 பேர் 5 பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும். தக்காளியால் அடிக்கிறதுக்கு, கல்லால் அடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும். அதை பத்தி பயப்படவே மாட்டாரு. அந்த தைரியம், அந்த கெத்து, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எங்க அண்ணன் விஜயகாந்தை பார்த்தேன். நான் சினிமா கலைஞர், நான் சினிமா மட்டும்தாங்க எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என் அண்ணன், நம்ம அண்ணன் விஜய், தளபதி விஜய், அவரு நான் MGR அவரை கம்பேர் பண்ணல, அதுக்கும் கம்பேர் பண்ணல, MGR ஐயாவை கம்பேர் பண்ணல. அதுக்கும் மேல போய் சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு 200-250 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால 200 கோடி ரூபாய், அதிகபட்சம் 250 கோடி, மேபி எனக்கு தெரியல, புள்ளி விவரம் தெரியல, குறைஞ்சது 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேணாம், சினிமாவே வேணாம், அந்த பொழப்பே வேணாம், நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் இருந்து வாங்கினது, நான் அடைஞ்ச வெற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை காரணம். விஜய்க்கு பேராசை தாங்க காரணம் அரசியல் வர்றதுக்கு. என்ன பேராசைன்னு சொல்றாங்க, தப்பா சொல்லிக்க போறாங்க தமிழ்ல. விஜய்க்கு அரசியல் வருது பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணும்ன்றது அவருடைய பேராசை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினரா ஆகணும். அது எப்படி ஆகணும்? உங்க குறைகளை தீர்த்து வச்சு, உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி, இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஊழல் எப்படி ஒழிக்கணும், இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை. அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா கூட பழக்கம் இருக்கு. நான் 2 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன், 5 நாள் அவர் கூட நடிச்சேன். ஒரு நாள் கூட பேசல, கடைசி ஒரு நாள் தான் பேசினேன். பிகில் ஒரு படம் 27 நாள் அவர் கூட நடிச்சேன். 27 நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன், அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன். நான் எங்கேயாவது தனியா இருந்தா கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து இப்படி பண்ணிக்கும், பார்த்தா விஜய் அண்ணா இருக்கும். அவ்வளவு சிம்பிள். அப்படி நான் ஒவ்வொன்றும் அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க, என் காதுல என்கிட்ட கேட்கறாங்க, நம்ம விஜய் தம்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப என்னப்பா உங்க ஆளுக்கு பேசவே தெரியாது, எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு, அரசியல் மாதிரி எப்படி பேச போறாரு, அவருக்கு அரசியல் தெரியுமா, அரசியலை தாக்கு பிடிக்க முடியுமா, இப்படி என்கிட்டே கேட்கிறாங்க. நான் யாருக்குமே பதில் சொல்லவே. இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். இது சரியான இடம் நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா உலகத்திலேயே
மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யார் சொன்னது? மௌனம். மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி, வேற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜயன் நான் ஒரு சைலன்ஸ் பர்சன். அந்த சைலன்ஸ்குள்ள மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கு. அந்த வயலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும். நான் பாராட்டல, நான் விஜய் அண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க, தொண்டர்களா மாறுங்க. நீங்களும் அரசியல் படிங்க. இது ஒரு அரசியல். நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியலுக்கு வர்றாரு விஜய் அண்ணா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேட்கறீங்களா? புரியுதா? அப்ப ஏன் அமைதியா இருக்குங்க? அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல. அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேல போக முடியும். சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம். விஜய் அண்ணா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.